வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்புக்கான இயல் 5க்கான புக் பேக் கொஷின் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இயல் 4 வரைக்கும் நம்ம புக் பேக் கொஷின் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இயல் 5க்கான புக் பேக் கொஷின். இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் டார்கெட் HVSக்கான அப்ளிகேஷன் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கான ஆல் வீடியோ சோர்ஸஸும் அவைலபிளாக இருக்குது, டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஷின்ஸ்குள்ளார போகலாம். வினா வகையும் விடை வகையும் சுட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. வினா மொத்தம் 6 வகைப்படும், விடை வந்து 8 வகைப்படும். ஓகே, அதுலேருந்து நம்மளுக்கு இப்போ கொஷின் கேட்டுருக்காங்க. காமராசர் நகர் எங்கே இருக்கிறது? நம்மளுக்கு தெரியலை, அப்போ அது அறியா வினா. ஓகே, தெரியாத ஒன்றை கேட்டோம்னா அது அறியா வினா. இந்த வழியாக செல்லுங்கள் அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. ஸோ இது வந்து சுட்டு விடை. ஓகேவா? அடுத்து, எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எழுக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா எதிர் வினாதல் விடை. வினா எதிர் வினாதல் விடை. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா எதிர் வினாதல் விடை. வணக்கம் அதில் ஏதோ எழுதுகிறீர்கள் போல் இருக்கிறதே, இது வந்து அறியா வினா. ஆமாம், கவியரங்கத்துக்கு கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன். அப்போ நேர்விடை. இது வந்து நேராகவே சொல்லிட்டேன். ஸோ நேர்விடை. அப்படியா, என்ன தலைப்பு தெரியலை, அப்போ அது வந்து அறியா வினா. கல்வியில் சிறக்கும் தமிழர் அப்படின்னு நேர்விடை சொல்கிறாங்க. அடுத்தது, நீங்கள் கவியரங்கத்துக்கெல்லாம் வருவீர்களா மாட்டீர்களா? ஒரு ஐய வினா தான் அது. வருவீர்களா மாட்டீர்களா அப்படின்னு கேட்கும்போது அது ஐய வினா. ஏன் வராமல் அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை. சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து பாருங்க, மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி எது? சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்னன்னா, சங்க காலத்துல மொழிபெயர்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அருந்துணை என்பதை பிரித்தால் கிடைப்பது அருமை பிளஸ் துணை. அருந்துணையை பிரித்தால் கிடைப்பது என்ன கிடைக்கும்னா அருமை பிளஸ் துணை. இங்க நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்கிறாங்க. தெரியாம தான் கேட்கிறாங்க. அப்ப அது வந்து அறியா வினா. அதோ அங்கே நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க, சுட்டி காட்டி சொல்றாங்க. ஸோ சுட்டு விடை. சுட்டு விடை, சாரி சுட்டின்னு போட்ட சுட்டு விடை. இப்போ ஆன்சர் வந்து சி. அடுத்தது, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடுவது கல்வியை சொல்லியிருக்காங்க. ஓகே, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடுவது கல்வி. இடைக்காலரிடம் பாடலை இகழ்ந்தவர் மன்னர், இடைக்காலரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். இடைக்காலரிடம் வந்து உங்களோட பாடலை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் இகழ்றாரு. இடைக்காலரிடம் அன்பு வைத்தவர் யாருன்னா மன்னன். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இங்க வேறு சொற்கள் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து கொஸ்டின்ஸ் வரும். வேறு சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எழுவாய் தொடர் என்ன, பெயரச்ச தொடர் என்ன, வினையச்ச தொடர் என்ன, விழித்தொடர் என்ன, வெறுமை தொடர் வேற்றுமை தொடர் என்னன்னு கேட்டு எழுதி. அப்போ ஓடு என்பது வேறு சொல். அருணா, அருணாங்கிறது எழுவாய். பெயரச்சம் ஆல முடிஞ்சிருக்கு, வினையச்சம் ஈல முடிஞ்சிருக்கு. இது விழித்தொடர் வேற்றுமை தொடராக எழுதியிருக்காங்க. வேற்றுமை உருபு பயன்படுத்தியிருக்காங்க. ஆக அப்படிங்கிற உருபு வந்திருக்கு. இங்கே சொல் அம்மா சொன்னார் அப்படின்னா சொன்ன அம்மா. சொன்ன அப்படிங்கிறது என்ன, பெயரச்சம். சொல்லி ஈல முடிஞ்சிருக்கு. இங்கே வந்து என்ன வரும்னா அம்மா சொல். ஓகேவா? அப்போ இது வந்து விழித்தொடர். கதையை சொன்னார், ஐ வந்து வேற்றுமை உருபு வந்திருக்கு. தா அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அரசன் தந்தார், எழுவாய் தொடர். அரசன் தந்தார். இங்கே தந்த அரசர் ஆல முடிஞ்சிருக்கு, ஊல முடிஞ்சிருக்கு வினையச்ச தொடர். அரசே தருக விழித்தொடர். இங்கே வந்து தந்ததை தந்ததை கேட்டார். தந்ததை தந்ததை கேட்டார். ஐ வந்திருக்கு வேற்றுமை உருவாக. தந்ததை கேட்டார். துளிர் பார்த்தால், இது எழுவாய் தொடர். ஓகேவா? பார்த்து துளிர் பார்த்தால் பார்த்த துளிர். இது வந்து பெயரச்ச தொடர். இது வந்து வினையச்ச தொடர். விழித்தொடர் என்னன்னா துளிரே பா. துளிரே பார், விழித்தொடர். துளிருடன் உடன் அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து வேற்றுமை தொடர். ஓகேவா? அடுத்தது குழந்தை வந்தது, இது எழுவாய். வந்த குழந்தை, இது பெயரச்ச தொடர். வந்து நின்றது. குழந்தையே வா, விழித்தொடர். வேற்றுமை தொடர்னா குழந்தையோடு வா. குழந்தையோடு வா. இங்க வந்து ஓடு ஓடு அப்படிங்கிறது வேற்றுமை தொடர். புரியுதா? ஓகே, அடுத்தது தொடர்களில் உள்ள எழுவாயை செழுமை செய்கன்னு சொல்லியிருக்காங்க.
ஒன்றும் இல்லை. கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் இருக்கு. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன். இங்கே அழகிய குளிர்ந்தங்கிறது செழுமை செய்யறதுக்காக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 4 லைன்களிலும் நம்ம பார்க்குறோம். மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும், பயன் தரும் மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். இதான் செழுமை சொல். ஓகேவா? வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது. இன்பமும் துன்பமும் வாழ்க்கை இன்பமும் துன்பமும் நிறைந்த வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது. கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும், நன்னறி கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும். குழந்தைகள் தனித்தனியே எழுதி தர வேண்டும். அதாவது பயன்திறன்மிக்க, இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பயன்திறன் மிக்க குழந்தைகள் தனித்தனியே எழுதி தர வேண்டும். இப்படி வந்து செழுமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே வந்து இந்த தொழிற்பெயரை வந்து ஒவ்வொன்றத்துலையும் சரியாக பொருத்த சொல்லியிருக்காங்க. நிலத்துக்கு அடியில் இருக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். நெகிழி பொருட்களை மண்ணுக்கு அடியில் புதைத்தல் நிலத்தடி நீர்வளத்தை குன்றச் செய்யும். காட்டு விலங்குகளை சுடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது. செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது. காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. கைகளின் நேர்த்தியான தொடுத்தல் பூக்களை மாலையாக்குகிறது. பசுமையான காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது. பொது வாழ்வில் நடித்தல் கூடாது. நடிப்பில் இவரை மிஞ்ச ஆள் கிடையாது. ஓகே, அடுத்து அகராதியில் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகராதியில் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நான் ஒன்று விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே ஆங்கில சொற்கள் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். ஓகே, இதை நம்ம ஃபில் பண்ணிடலாம். லூட் மியூசிக் யாலிசை, சாம்பர்னா கூடம், இதுலேருந்து கண்டிப்பாக வரும். அதனால தான் நான் திரும்ப வந்து எடுக்கிறேன். அடுத்து இந்த டு லுக்கப்னா எட்டி பார்த்தேன். கிராண்ட் டாட்டர் அப்படின்னா பேத்தி. ரோட் அப்படின்னா என்னன்னா நெட்டுரு. டைடாக்டிக் காம்ப்ளேஷன் அப்படின்னா என்னன்னா நீதி நூல் திரட்டு. ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்து வந்து அகராதியில் காண்கன்னு கேட்டிருக்காங்க. மன்றல்னா திருமணம். அடிச்சுவடு அப்படின்னா காலடி குறி. அகராதி அப்படின்னா என்னன்னா அகரவரிசையின் சொற்பொருள் நூல். அகரவரிசை சொற்பொருள் நூல். தூவல் மழை, மருள் மயக்கம். ஓகேவா? அவ்வளோதான். இயல் 5க்கான புக் பேக் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம இயல் 6க்கான புக் பேக் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.